மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பெர்சியா அழிக்கப்பட்டு ஈரான் உருவாக்கப்பட்டது. ஒன்றுத்தை அழிச்சு ஒன்றுத்தை உருவாக்கினா அதை காப்பாற்றிக்கிறது ரொம்ப கஷ்டம். அடிச்சது ஈரான், அடி வாங்கினது இஸ்ரேல். அடி வாங்கினவன் சும்மா இருப்பானா? திருப்பி அடிக்காம இருக்க மாட்டான். ஈரான் என்ன நினைக்குது? இஸ்ரேல் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்துன்னு நினைக்குது. இஸ்ரேல் நினைக்குது ஈரான் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்துன்னு நினைக்குது. அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது இனப்பகை. அப்போ உலக நாடுகள் என்ன பண்ணணும்? அவங்கள சமாதானப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா ஒதுங்கி நிற்கணும். ஆனா சில நாடுகள் என்ன பண்றாங்க? தூபம் போட்டு அதை பெருசாக்குறாங்க. குறிப்பா வளைகுடா நாடுகள், அதுலயும் குறிப்பா சவுதி அரேபியா. நாட்டாம தீர்ப்ப சொல்லுன்னு சொல்றது இஸ்ரேல். நாட்டாம அமெரிக்கா தீர்ப்ப சொன்னாங்க, ஈரான் அதுக்கு ஏத்துக்கல. அதனுடைய விளைவுதான் இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர். இன்னைக்கு இந்த வீடியோல ஈரான் அணுகுண்டு தயாரிக்க முடியும். ஏன்னா இப்போ 11 அணுகுண்டுகளை தயாரிப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை எல்லாருமே சைக்காலஜிக்கல் வார்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான நிலை என்ன? தற்போதைய நிலை என்ன? ஈரான் வளைகுடா நாடுகளையும் அமெரிக்காவையும் ஏன் வச்சு செய்யறாங்க? அதுக்கு பின்னாடி இருக்கிற பழைய கதை என்ன? இஸ்ரேல் ஒரே நேரத்துல ஈரானுடைய உச்ச தலைவர் மற்றும் 48 தளபதிகளை போட்டு தள்ளியிருக்காங்க. அப்போ ஈரான் எங்கேயோ கோட்டை விட்டுருக்காங்க. அது என்ன? இந்த போர்ல இருந்து இந்தியா கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்ன? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நபிகள் அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருக்கு அடுத்து யார் தலைவர்னு சொல்லல. அவர் இறந்த பிறகு இரு பிரிவா பிரிகிறாங்க. ஒரு பிரிவு சன்னி, இன்னொரு பிரிவு ஷியா. ஷியாங்கிறவங்க நபிகளுடைய ரத்த உறவை தலைவரா ஏத்துக்கிட்டவங்க. சன்னி பிரிவு மக்கள்ல ஒருத்தரை தலைவரா ஏத்துக்கிட்டவங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நீ பிரிவினா நான் பிரிவினா அப்படிங்கிற சண்டை பல வருடங்களா இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா உலகத்துல மற்ற மதத்தினர் தான் சிறுபான்மையினரா ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா இங்க அவங்களுக்குள்ளேயே சன்னி ஷியா பிரிவுக்குள்ள பிரச்சனை அதிகமா இருக்கு. இப்ப குறிப்பா பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க சன்னி பிரிவு அதிகம், ஷியா பிரிவு கம்மியா இருப்பாங்க. ஆனா அங்க இரண்டாம் தர குடிமக்களா சன்னி பிரிவு ஷியா பிரிவை நடத்துறாங்க. இதே மாதிரிதான் உலகத்தில் இருக்கிற அனைத்து முஸ்லிம் நாடுகள்லையும் எந்த பிரிவு அதிகமா இருக்கிறாங்களோ மற்ற பிரிவை இரண்டாம் தர குடிமக்களா நடத்துறாங்க. இது பல வருடங்களா நடந்துட்டு இருக்கு. வளைகுடா நாடு எடுத்துக்கிட்ட அப்படின்னா அதுல சவுதி அரேபியா தான் தலைவர். ஏன்னா அதுதான் பெரிய நாடு. இப்ப சவுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஸ்ரேலும் ப்ராப்ளம், ஈரான் ஈராக் சிரியா ப்ராப்ளம். ஸோ வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்பட்டு அவங்க அமெரிக்காவை நாடுறாங்க. அமெரிக்காவோட உலகத்தை கண்ட்ரோல் பண்ணணும் எண்ணத்தோடு இருக்கிறது அமெரிக்கா. இது அவங்களுக்கு வசதியா போச்சு. உடனே அவங்க வளைகுடா நாடுகளோட அக்ரிமெண்ட் போட்டு வளைகுடா நாடுகள்ல இருக்கிற எல்லா நாடுகள்லையும் அமெரிக்காவுடைய இராணுவ தளங்களை அமைக்கிறாங்க. அடுத்து அமெரிக்காவுடைய பார்வை ஈரான் ஈராக் சிரியா பக்கம் திரும்புது. ஈராக்கை எடுத்துக்கிட்டா சதாம் ஹுசேன் அவர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். ஈரான் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1979 வரைக்கும் மன்னராட்சி இருந்தது. அதுக்கப்புறம் தான் அலி காமினி அவர்கள் ஈரானுடைய உச்ச தலைவரா பொறுப்பேற்றார். ஈரானை கண்ட்ரோல் பண்றதுக்காக அமெரிக்கா சதாம் ஹுசேனை தூண்டி விட்டாங்க. ஸோ ஈரான் போர் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஈராக் அமெரிக்கா பக்கமே திரும்பிச்சு. அதுக்கப்புறம் சதாம் ஹுசேனுக்கு என்ன ஆச்சுன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ சதாம் ஹுசேன் வீழ்த்தப்பட்ட பிறகு அமெரிக்கா நினைச்ச மாதிரி சிரியாவும் ஈராக்கையும் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதான்னா முடியல. இது ஈரானுக்கு நல்ல வசதியா போச்சு அலி காமினி அவர்களுக்கு. அவர் ஈரானை விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக ஈராக் சிரியா லெபனான் போன்ற நாடுகள்ல இருக்கிற ஆயுத குழுக்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது அவருடைய விரிவாக்கம் மட்டும் இல்ல, இஸ்ரேலை தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுங்கிற அந்த எண்ணத்திலையும் தான். இது இஸ்ரேலுக்கு பெரும் தலைவலியா இருந்தது. அதனால அடிக்கடி இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு சண்டை ஏற்பட்டுட்டே இருந்தது. ஏன்னா இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற இஸ்புல்லா, ஹவுதி, ஹமாஸ் போன்ற ஆயுத குழுக்களுக்கு ஈரான் அதிகப்படியான உதவிகளை செய்ய ஆரம்பிச்சது. 2000 வரைக்கும் அலி காமினி அவர்களுக்கு அணுகுண்டு தயாரிக்கிறதுல எந்தவித யோசனையும் தோணல. ஏன்னா அவர் அணு ஆயுதம் வச்சிருக்கிறது இஸ்லாத்துக்கு எதிரானது அப்படின்ற கொள்கையில தான் இருந்தார். ஒரு பக்கம் அமெரிக்கா, இஸ்ரேல், வளைகுடா நாடுகள் அவங்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்திட்டே இருந்தாங்க. ஈராக்ல சதாம் ஹுசேன் வீழ்த்தப்பட்டார். சிரியாலையும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இதெல்லாம் பார்த்த காமினி அவர்கள் அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கிறார். இது போதாத அமெரிக்காவுக்கு, உடனே அமெரிக்கா ஈரான் மேல பொருளாதார தடைகளை விதிக்கிறாங்க. எந்த நாடும் ஈரானோட எந்த டிரான்சாக்ஷனும் வச்சுக்க கூடாது. ஸோ எல்லா நாடுகளும் ஈரான் கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத ஸ்டாப் பண்றாங்க, இன்க்ளூடிங் இந்தியா, சைனா அண்ட் ரஷ்யாவை தவிர. இதுக்கு நடுவுல அலி காமினி அவர்கள் ஒரு தலைவர் மட்டும் இல்ல, ஒரு மதகுரு. ஸோ மன்னராட்சி அப்போ மக்கள் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருந்தாங்க.
பட் எப்போ 1979க்கு அப்புறம் அலி காமனி அவர்கள் கண்ட்ரோலுக்கு வந்ததோ அதுக்கப்புறம் அவர் நிறைய சட்டங்களை கடுமைப்படுத்தினார். அதனால மக்கள் ஒருவித பதட்டத்திலே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு அகேன்ஸ்டா என்னென்ன நடந்தது ஈரான்லன்னு. ஸோ ஒரு பக்கம் கட்டுப்பாடுகள், இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட பொருளாதார தடை. பொருளாதார தடையால டிமாண்ட் அதிகமாகி சப்ளை கம்மியாச்சு. மக்களுடைய அடிப்படை தேவைகளே அரசாங்கத்தால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. மக்கள் பொறுமையை இழந்தாங்க. ரோடுக்கு வந்து போராட்டம் ஆரம்பிச்சாங்க. எதிரிகள் அழகா இதை பயன்படுத்திக்கிட்டாங்க. போராட்டம் வன்முறையா வெடிச்சது. வன்முறை உயிரிழப்புகள் வரைக்கும் போச்சு. அலி காமனி அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டாரு. ஸோ ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்துட்டே இருந்தது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய உளவு அமைப்பு சிஐஏ, இஸ்ரேலுடைய உளவு அமைப்பு மொசாட். இப்போ மொசாட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் உலகத்திலேயே சிறந்த உளவு அமைப்பு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய விளையாட்டு வீரர்களை கொன்னதுக்காக யாரெல்லாம் கொன்னாங்களோ அவங்கள தேடி பிடிச்சி கொன்னது மொசாட். அது மட்டும் இல்லைங்க, ஈரான் அவங்களுடைய அணு ஆயுத நிலையங்களை, அது ஒரு செப்பரேட் நெட்வொர்க். அது பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டோட லிங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது செப்பரேட் நெட்வொர்க், ஹைலி கான்ஃபிடென்ஷியல் நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்கில் நாம் உள்ள நுழைஞ்சுதான் அந்த நெட்வொர்க்கை செயலிழக்க வைக்க முடியும். அந்த வேலையும் மொசாட் செஞ்சதா சொல்லப்படுது. இது ஈரானுக்கும் நல்லா தெரியும். அதனாலதான் மொசாட் உளவாளிகளை தேடி கண்டுபிடிச்சு கொன்னதாகவும் செய்தி இருக்கு. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானது மொசாட். சிஏவை எடுத்துக்கிட்டா இவங்களுக்கு குறைவில்லைங்க. சிஏவை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகளில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அவங்க தான் காரணம். நம்ம நாட்டை சுற்றி இருக்கிற இலங்கையில் நடந்த பிரச்சனைக்கும், பங்களாதேஷ்ல நடந்த பிரச்சனைக்கும், பாகிஸ்தான்ல நடக்கிற பிரச்சனைக்கும், மியான்மர்ல நடக்கிற பிரச்சனைக்கும், நேபாளில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் சிஐ தான் சொல்லப்படுது. கொஞ்ச நாளைக்கு முறை ஒரு அமெரிக்க அரசியல் விமர்சகர் ஒன்று சொன்னதை நான் கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, சிஐஏ மாதிரி ஒரு உளவு அமைப்பை எந்த ஒரு நாடும் உருவாக்காதீங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்காதீங்க. ஏன்னா சிஐஏ அந்த அளவுக்கு எல்லா நாட்டிலையும் இன்வால்வ் ஆகி இப்போ அவங்க நாட்டோடைய பேச்சையே கேட்காத அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரு பக்கம் பேச்சு நடந்துட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் மொசாட் மற்றும் சிஐஏ அலி காமினி மற்றும் அவர்களுடைய முக்கியமான தளபதிகளுடைய மூவ்மெண்ட்டை வாட்ச் பண்றாங்க. வாட்ச் பண்ணி அவங்க எந்த நேரத்தில் கூடுறாங்க, எந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே கலெக்ட் பண்றாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க மொபைல் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்கள ட்ரேஸ் பண்ணுறது மேனுவலாக தான் ட்ரேஸ் பண்ண முடியுமே தவிர மொபைல் நெட்வொர்க் மூலமோ வேறு எது மூலமோ ட்ரேஸ் பண்ண முடியாது. ஆனால் இங்கே மொசாட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அலி காமினி மற்றும் தளபதிகளுடைய பாதுகாவலர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள ட்ரேஸ் பண்ணி அவங்களோட மூவ்மெண்ட்டை மானிட்டர் பண்ணி அந்த டீட்டெயிலை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கொடுக்குறாங்க. இதுக்கு நடுவில் நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் 2 நாள் விசிட்டா இஸ்ரேல் போனார். அவர் இஸ்ரேல் விட்டு போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு நெதன்யாகு அவர்கள். ஏன்னா நமக்கும் இஸ்ரேலுக்கும் நல்ல உறவு இருக்கு, அது கெட்டக்கூடாதுன்னு அவர் அமைதியா இருந்துட்டு எப்போ நமது பாரத பிரதமர் அவர்கள் இஸ்ரேலை விட்டு கிளம்பினாரோ அப்பவே ஆப்ரேஷன் ரோரிங் லயன் ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவுக்கு இதுக்கு வச்சிருக்கிற பேரு எபிக் பியூரி, ஆப்ரேஷன் எபிக் பியூரி. ஸோ இது ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் மொசாட் அலி காமினி மற்றும் தலைவர்களுடைய அந்த மூமெண்ட்டை இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரே ஷாட்டில் அலி காமினி மற்றும் 48 தளபதிகளை படுகொலை செய்யப்பட்டார்கள். இங்கே ஈரான் செஞ்ச தப்பு என்ன தெரியுங்களா? ஓவர் கான்ஃபிடென்ட். பேச்சு நல்லா போயிட்டு இருக்கு, அதனால இஸ்ரேலோ அமெரிக்காவோ எந்தவித ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஓவர் கான்ஃபிடென்ட்ல அவங்க இருந்தாங்க. அது மட்டும் காரணம் இல்லை, இந்தியாவோட பிரதமர் இஸ்ரேலில் இருக்கிறதால எந்தவித ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்காங்க அப்படின்ற நம்பிக்கையிலையும் அவங்க கூட அமைதியா இருந்தாங்க. பட் நம்மளுடைய பிரதமர் அங்கிருந்து கிளம்பின அடுத்த நாளே இந்த ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் செய்யப்பட்டது. இஸ்ரேல் அண்ட் அமெரிக்காவும் ஓவர் கான்ஃபிடென்ட்ல தான் இதை பண்ணியிருக்காங்க. எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன நினைச்சாங்கன்னா, உச்ச தலைவரையும் அலி காமினி அவர்களையும் 48 தளபதிகளையும் போட்டு தள்ளிட்டா அங்க ஒரு வேக்கம் உருவாகும். அந்த வேக்கம் உருவாச்சுன்னா அதை நாம அழகா பயன்படுத்திக்கிட்டு ரிஜிம் சேஞ்ச பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஆனா இது வெனிசுலா இல்லை, இது ஈரான். வெனிசுலாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கிற அதிபருக்கும் மக்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அவ்வளவு சரியா இல்லை. அதனால அமெரிக்கா நினைச்சதை சாதிக்க முடிஞ்சது. ஆனா இது ஈரான். ஈரானை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 45 வருஷமா அலி காமினி அவர்கள் ஈரானை தன் கண்ட்ரோல்ல வச்சிருந்தார். கிட்டத்தட்ட 3 தலைமுறை
எந்த அளவுக்கு அவருடைய கொள்கைகள் டீப்பா மக்கள் மனதில் போய் சேர்ந்துருக்குன்றத பார்க்க தவறிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, அமெரிக்கா செஞ்ச இன்னொரு தப்பும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் ஈரான் வார் நடந்தது. 11 நாள் வார் வந்தது, உங்க எல்லாருக்கும் தெரியும். கடைசியா என்ன நடந்தது? அமெரிக்கா ஈரானுடைய அணு கிடங்குகளை அழிச்சதா சொன்னாங்க. இதுதான் அமெரிக்கா பண்ண பெரிய தப்பு. இன்கேஸ் அதை மட்டும் அமெரிக்கா செய்யாம இருந்திருந்தா ஈரான் உஷாராயிருக்க மாட்டாங்க. ஸோ அமெரிக்கா சரியா குறிப்பாத்து எங்கெல்லாம் அவங்களுடைய அணு உலைகள் இருக்கோ அந்த இடத்த தாக்குனதை எங்கேயோ நாம தப்பு பண்றோம் அப்படின்னு அலி காமனி அவர்களும் அவருடைய டீமும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரே இடத்துல கமாண்டிங் சென்டர் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்ல, தனக்கு 86 வயசு ஆயிடுச்சு, தனக்கு அடுத்து யார் தலைவராகணும், யாராவது மற்ற தளபதிகள்லையும் அடுத்தடுத்த தளபதி யார் வரணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ரோட் மேப்பை கிளியரா போட்டு கொடுத்துருக்காரு. ஈரானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 ராணுவம் இருக்கு. ஒன்னு அதிபர் கண்ட்ரோல் இருக்கிற ராணுவம், 2வது ஐஆர்ஜிசி அப்படின்னு சொல்ற புரட்சிகர காவல் படை. ஐஆர்ஜிசியை பொறுத்த வரைக்கும் அலி காமனி அவர்களுடைய டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற ராணுவம். அவங்க கண்ட்ரோல்ல தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பேலஸ்டிக் ஏவுகணை, ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ், ட்ரோன், இது எல்லாமே ஐஆர்ஜிசியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அமெரிக்கா அணு ஆயுத கிடங்குகளை தாக்கின அடுத்த நாள்ல இருந்து அழகா அவங்களுடைய கண்ட்ரோல் அண்ட் மானிட்டரிங்க ரீஜன் கமாண்டிங்கா மாத்திட்டாரு. ஒரே இடத்துல இருந்த கமாண்டிங்க ரீஜனல் கமாண்டிங்கா மாத்திட்டாரு. ஸோ அவருடைய இராணுவ கிடங்குகள்ல இருந்து, அவங்களுடைய மிசைல்ஸ்ல இருந்து, கமாண்டிங் சென்டர்ல இருந்து எல்லாத்தையுமே ஈரான் முழுக்க பரவ வச்சுட்டாரு. இது எப்படி உறுதிப்படுத்துறேன் அப்படின்னா, அலி காமனி அவர்கள் இறந்த உடனே தாக்குதல் ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அலி காமனி அவர்கள் மட்டும் இறக்கல, 48 தளபதிகள் இருந்தாரு. அப்படி இருந்தும் எப்படி உடனே தலைவரும் இல்லை, அப்படி இருக்கும்போது உடனே தாக்குதல் எப்படி நடந்தது? அப்ப நான் சொல்ல வர்றது கரெக்டு தானே? ஸோ ரீஜனல் கமாண்டை உருவாக்கி அவர்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, என்னென்ன செய்யணும், எந்தெந்த டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற கிளியர் கட் ரோட் மேப்பை கொடுத்திருக்காரு. இதுல இருந்து நல்லாவே தெரியுது. இப்போ புதிய தலைவர் அவர்களையும் தேர்ந்தெடுத்துட்டாங்க, அலி காமனியுடைய மகனை. இப்போ அலி காமனியுடைய மகன் நினைச்சா கூட தடுக்க முடியுமான்னா தடுக்க முடியாது. ஏன்னா அவருடைய தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. ரீஜனல் கமாண்டை கான்டாக்ட் பண்ணி அதை தடுக்கணும்னா அலி காமனியுடைய மகனுக்கு, புதிய தலைவருக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. அது என்னன்னா, ரீஜனல் கமாண்ட ஆயுதங்கள் குறையணும். ஆயுதங்கள் குறைஞ்சா மட்டும்தான் புதிய தலைவர் சொல்றத அந்த ரீஜனல் கமாண்டர்ஸ் கேட்பாங்க. அது வரைக்கும் புதிய தலைவர் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. பட் செய்தி நிறுவனங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஈரான் கிட்ட எக்கச்சக்க பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் ட்ரோன்களும் இருக்கிறதா சொல்றாங்க. இதுக்கு நடுவுல அமெரிக்கா, இஸ்ரேல் ஒண்ணு உங்களை அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அழிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரே இடத்துல கமாண்டிங் இருந்தா ஈஸியா அழிச்சிடலாம். ஆனா அது ரீஜனல் வைஸ் கமாண்டா இருக்கு, அது கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆளுங்களையும் அழிச்சிட்டாங்க. இப்போ அவங்கவுங்க தலையெடுத்தவெல்லாம் தண்டல்காரன்ற மாதிரி ரீஜனல் கமாண்டர்ஸ் அவங்க நினைச்ச டார்கெட் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க புதுசா வந்த தலைவரை போட்டு தரனா கூட ரீஜனல் கமாண்டிங்ல இருக்கிறவங்க சும்மா இருக்க போறதில்ல, அவங்க தொடர்ந்து டார்கெட்டை அடிச்சுட்டே தான் இருக்க போறாங்க. இல்ல நாங்க ஈரான் உள்ள நுழைஞ்சி ஒவ்வொருத்தரையா போட்டு தள்ளுவோம் அப்படின்னா அதனுடைய ஜியாலஜிக்கல் லொகேஷன்ஸ் எப்படி ஆப்கானிஸ்தான்ல அடி வாங்கினாங்களோ அதே மாதிரி ஈரான்லயும் அடி வாங்குவாங்க. தேடி கண்டுபிடிச்சு அழிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. இப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் புதுசா வந்த தலைவரோட சமாதான பேச்சு நடத்தி அக்ரிமெண்ட் போடுறது தான். இல்ல நான் அதுக்கெல்லாம் இறங்கி வர மாட்டேன் அமெரிக்காவும் இஸ்ரேலும் முடிவு பண்ணாங்கன்னா இதனுடைய போர் அவ்வளவு சீக்கிரம் முடியாது. ஈரான் கிட்ட அணுகுண்டு இருக்கா? அவங்களால தயாரிக்க முடியும். 3-5% செறியூட்டப்பட்ட யூரேனியம் இருந்தா நாம மின்சாரம் தயாரிக்கலாம். 90% செறியூட்டப்பட்ட யூரேனியம் இருந்தா நாம அணுகுண்டுகளை தயாரிக்கலாம். லாஸ்டா அமெரிக்கா தாக்குனாங்க இல்லையா அணு உலைகளை, அப்போ ஈரான் கிட்ட 70% செறியூட்டப்பட்ட யூரேனியம் இருந்ததா செய்திகள் சொல்லுது. 70%ல இருந்து 90% செறியூட்டுறதுங்கிறது அவ்வளவு பெரிய விஷயமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கா தாக்குனதுக்கு அப்புறம் அவங்க இடத்த மாத்தி சேஃபா அதற்கான ப்ராசஸ ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நேத்து தான் சில செய்தி நிறுவனங்கள்ல மெசேஜ் வருது, நாங்க 11 அணுகுண்டுகளை தயாரிக்க போறோம் அப்படின்னு ஈரான் சொன்னதா.
ஆனா சில ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா இது சைக்காலஜிக்கல் வார்னு சொல்றாங்க. ஆனா 70% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரான் கிட்ட இருக்குன்னா 90% செறிவூட்டுறது அவ்வளவு பெரிய விஷயமே இல்லை. ஸோ ஈரானால அணுகுண்டை தயாரிக்க முடியுமானா தயாரிக்க முடியும். பட் எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ராசஸ் ரன் ஆயிட்டு இருக்கான்னு டவுட்டா இருக்கு. இதுல இருந்து இந்தியா கத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? இப்போ வாரே ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சுங்க. கையில துப்பாக்கி எடுத்துட்டு ஒருத்தர் சண்டை போடுறது இப்போ இல்லை. பாலிஸ்டிக் ஏவுகணை, ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ், ட்ரோன் தாக்குதல் அப்படின்னு போரே மாறிடுச்சு. இப்போ இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈரானை விட அமெரிக்கா, இஸ்ரேல், வளைகுடா நாடுகளுக்கு தான் லாஸ் அதிகம். ஈரான் யூஸ் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் மிசைல்ஸ், லோ காஸ்ட் ட்ரோன். பட் அதை எதிர்க்கிற எல்லா ஏவுகணைகளுமே ஹை காஸ்ட். ஸோ வளைகுடா நாடுகளுக்கும் இஸ்ரேல், அமெரிக்காவுக்கும் பொருளாதாரம் வைஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க லாஸ். வெற்றி என்னவோ இவங்க சைடு தான், ஆனா பொருளாதார லாஸ் அதிகம். இந்த போர்ல ஈரான் தோத்தா கூட அவங்களுக்கு அதிகமான இழப்பு இருக்க போறதில்ல. ஆனா அதை விட அதிகமான இழப்பு வளைகுடா நாடுகள், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்ல, 2 நாளைக்கு ஒரு பென்டகன் ஒரு செய்தி சொன்னதா ஒரு விஷயம் பார்த்தேன். அவங்க கிட்ட இருக்கிற மிசைல்ஸ் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் வரும், அதுக்கு மேல வராதுங்கிற ஒரு செய்தியும் வந்துட்டு. ஒண்ணு ஈரான் பக்கம் இருக்கிற ஆயுதங்கள் குறையணும், இல்லைன்னா அமெரிக்கா பக்கம் இருக்கிற ஆயுதங்கள் குறையணும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் அது பேச்சுவார்த்தைக்கே வரும்னு நினைக்கிறேன். இந்தியா எப்படி உக்ரைன் பல லட்சம் ட்ரோன்களை உற்பத்தி செய்யறதுக்கு ஆலைகளை உருவாக்கி இருக்காங்களோ அதே மாதிரி நாமும் ட்ரோன் உற்பத்திக்குன்னு தனி பட்ஜெட்டை ஒதுக்கி நாமளும் உருவாக்க ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லை, எப்படி மொசாட் மற்றும் சிஏஏ உளவுத்துறையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அதே மாதிரி நம்மளுடைய உளவு அமைப்பான ராவையும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். நம்ம ராவை ஸ்ட்ராங் பண்ணோம்னா அதற்கான நிதி உதவியை நாம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஒரு பக்கம் உளவு அமைப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், இன்னொரு பக்கம் ட்ரோன் மற்றும் மிசைல்ஸ் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ மிசைல் தாக்குதல் நம்மக்கிட்ட வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்கு. ஆனா ஈரான் இதுக்கு ஒரு முன்னுதாரணத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. அட் டைம் நிறைய மிசைல்ஸை செலுத்துறாங்க. வான் பாதுகாப்பால ஒரு குறிப்பிட்ட மிசைல்ஸை தான் தாக்க முடியும். 1-2 மிஸ் ஆகி இஸ்ரேல்லையும் விழுது, சவுதி அரேபியாலையும் விழுது, குவைத்திலையும் விழுது. காரணம் என்னன்னா தொடர்ந்து 500-600 மிசைல்ஸ் விடும்போது ஏதாவது 1-2 மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ நம்ம கிட்ட அதே மாதிரி நம்ம நாட்டை எடுத்து பல மிசைல்ஸ் வந்தா அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட அதை விட அதிகமான மிசைல்ஸ் இருக்கணும். அப்போ நாம அந்த மிசைல் மேனுஃபேக்சரிங்லையும் ட்ரோன் மேனுஃபேக்சரிங்லையும் உளவு அமைப்பை ஸ்ட்ராங் பண்றதுலையும் நாம நம்மளுடைய ஃபோக்கஸை செயல்படுத்தணும். அப்பதான் நாம நம்மளை காப்பாற்றிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவி. மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மனதை அணுகுமுறையில் கவனம் செலுத்துங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும்.